சத்யா சீரியல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். சத்யா சீரியலை பத்தின டெய்லி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க. சத்யா சீரியல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா சத்யா சொன்னதுனால பிரபு தள்ளுவண்டி கடையில பழங்களை வாங்கிட்டு இருக்காரு. அதை திவ்யா பார்த்து ஷாக் ஆகுறாங்க. பழங்களை வாங்கிட்டு பிரபு கார் பக்கத்துல போகும்போது சத்யா கார்ல இருந்து இறங்கி பிரபு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்து திவ்யா ரொம்பவே கோவப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த திவ்யாவோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா சத்யாவை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட இருந்து நீங்க மறைச்சிட்டதா சொன்னீங்க, ஆனா இங்க மாப்பிள்ளை கூட நின்று சத்யா பேசிட்டு இருக்கா அப்படின்ட்டு திவ்யாட்ட கேக்குறாங்க. பிரபுவும் சத்யாவும் கார்ல ஏறி போறத பார்த்துட்டு இருக்கக்கூடிய திவ்யா உடனே பிரபுக்கு ஃபோன் பண்ணி நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்ட்டு கேக்குறாங்க. உடனே பிரபு மீட்டிங்ல இருக்கேன் அப்படின்ட்டு சொல்றாரு. உடனே திவ்யா காலை கட் பண்ணிக்கிட்டு இவளை பாக்குறதுக்கு தான் நீங்க மீட்டிங்னு சொல்லிட்டு போனீங்களா அப்படின்ட்டு மனசுல நினைச்சுக்கிட்டாங்க. சத்யாவும் பிரபுவும் பாத்தீங்கன்னா சத்யாவோட ஒர்க் ஷாப் பக்கத்துல கார்ல போய் இறங்குறாங்க. இறங்குனதுக்கு அப்புறமா சத்யா பிரபு கிட்ட என்னால எப்பவுமே உங்களுக்கு பிரச்சனை மட்டும்தான் வந்திருக்கு, அதை நினைச்சு நீங்க கோபப்படாம எவன்ல இப்படி அன்பா நடந்துகிட்டு ஒருவேளை நீங்க நடிக்கிறீங்களா அப்படின்ட்டு கேக்குறாங்க. உடனே பிரபு நான் நடிக்கலாம் செய்யல, ஆரம்பத்துல உங்க மேல செம கொலவரியா இருக்கும், அப்புறமா போக போக உங்க டார்ச்சர் எல்லாமே நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்களை மாதிரி கேரக்டரை நான் என் லைஃப்ல பார்த்ததே இல்லை. இதுக்கு முன்னாடி ஒருக்கா நான் உங்களை சும்மா தான் பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லிருந்தேன், ஆனா இப்போ எனக்கு உங்களை உண்மையாட்டே பிடிச்சிருக்கு, நம்ம இனி எப்பவுமே மீட் பண்ணலாம், நம்ம தான் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்ல அப்படின்ட்டு பிரபு சொல்றாரு. உடனே சத்யா அது எப்போ நடந்துச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே பிரபு சத்யாவோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து நம்மெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் சத்யா எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவுக்கு தோல் மேலே கை போடுறாரு பிரபு. உடனே சத்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குள்ளேயே சொல்லிடுறாங்க, என்னடா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு தோல் மேலே கை போட்டான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா பிரபு சத்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பாய் சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே சத்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, சத்யாவுக்கு எதிரியா இருக்கிறத விட ஃப்ரெண்டா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு சொல்றாங்க. பிரபு நான் அதை அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சத்யாவோட வீட்டுல பாத்தீங்கன்னா ஜானகி திவ்யாவை தேடுறாங்க. அப்போ திவ்யா என்ன அப்படின்ட்டு கேக்குறாங்க. உடனே ஜானகி சொல்றாங்க, தாலி செய்யறதுக்கு நல்ல நாள் பார்த்து மாப்பிள்ளை வீட்டுல சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே பாட்டி இந்த விசேஷத்துக்காவது சத்யாவை கூட்டு போலாமா அப்படின்ட்டு கேக்குறாங்க. ஜானகி கல்யாணம் முடிகிறது வரைக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு சத்யாவை பத்தி தெரியாண்டா அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து ஆட்டோல சத்யா இறங்குறாங்க. உடனே ஜானகி சத்யா கிட்ட எதையும் சொல்லிடாதுங்க அப்படின்ட்டு திவ்யா கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் சொல்றாங்க. வந்த சத்யா பழத்தை ஜானகிட்ட கொடுத்துக்கிட்டு இதை ஜூஸ் போட்டு குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போறாங்க. உடனே பாட்டி ஜானகி கிட்ட அவளை நீ புரிஞ்சிக்கவே மாட்ட அப்படின்ட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. சத்யா ரூமுக்குள்ள போய் காயத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ திவ்யா சத்யாவோட ரூமுக்குள்ள போய் நீ எங்க போயிட்டு வர்ற அப்படின்ட்டு கேக்குறாங்க. உடனே சத்யா ஒர்க் ஷாப்ல இருந்து வர்றேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. திவ்யா துருவி துருவி சத்யா கிட்ட கேள்வி கேட்கறாங்க. கடைசியா பழம் யாரு வாங்கிட்டு வந்தது அப்படின்ட்டு கேக்குறாங்க. உடனே சத்யா நான் சொன்னா 1000 பேர் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு போயிடுறாங்க. அப்போ திவ்யா மனசுல நினைக்கிறாங்க, பிரபு இவளை பார்க்க தான் நம்மள்ட்ட மீட்டிங் போய் சொல்லிட்டு போயிருக்காரு, இனி இவங்க 2 பேர்த்தையுமே நம்ம மீட் பண்ண விடக்கூடாது அப்படின்ட்டு மனசுல நினைக்கிறாங்க. பிரபு நைட்டு 11 மணிக்கு வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போ சத்யா பிரபுக்கு கால் பண்ணி ஹாய் அமுல் பேபி அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே பிரபு என்னை எப்படி கூப்பிடாதுங்க, நீங்க பிரபு அப்படின்ட்டு பேர் சொல்லியே கூப்பிடுங்க அப்படின்ட்டு சொல்றாரு. உடனே சத்யா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் செல்ல பேர் வச்சுதான் கூப்பிடுவேன், உடனே தனியா பிரபு அப்படின்னு கூப்பிட்டேன்னா மற்றவங்க எல்லாம் கோச்சுப்பாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே பிரபு நீங்க எதுக்கு கால் பண்ணீங்கன்னு கேக்குறாரு. சத்யா நீ உடனே எங்க ஏரியாவுக்கு வா அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. உடனே பிரபு 11 மணி ஆயிடுச்சு, என்னால வர முடியாது, வீட்டுல கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்ட்டு சொல்றாரு. உடனே நீ என்னத்தையாவது சொல்லிட்டு வா அப்படின்ட்டு சத்யா சொல்றாங்க. பிரபு சத்யாவை பார்க்க கிளம்பும் போது பிரபுவோட அம்மா எங்க போற அப்படின்ட்டு கேக்குறாங்க. உடனே ஃப்ரெண்டை மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவோட ஏரியாவுக்கு போறாரு பிரபு. சத்யா பிரபுவை கூட்டிட்டு போய் நிறைய ஆட்கள் இருக்கக்கூடிய இடத்துல சாப்பாடு போட்டுலாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அங்க இருக்கிற ஒருத்தருக்கு பிரபு கை கொடுக்க சொல்றாங்க. உடனே கை கொடுத்துட்டு பிரபு தலைவா கை வலிக்குது, கையை விடுங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அதுக்கப்புறமா சத்யா இன்னொருத்தருக்கும் கை கொடுக்க சொல்றாங்க. பிரபு அவருக்கும் கை கொடுத்துட்டு கையை ஸ்மெல் பண்ணி பாக்குறாரு. அது கொஞ்சம் வாடை அடிக்குது. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்யா சீரியலை பத்தின உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.